ஸோ இந்த 22வது கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்கான்னு முதல்ல பாருங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே. நீங்க முதல்ல கே என்னன்னு கண்டுபிடிங்க. அப்போ அந்த கேயோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா, இங்க எந்த பாயிண்ட்ல குடுத்துருக்கான்னு பாருங்க. எந்த பாயிண்ட்ல குடுத்தத வச்சு அந்த கேய கண்டுபிடிக்கிறதுக்கான வேலைய முதல்ல பாருங்க. ஸோ இந்த ஃபங்ஷன் வந்து த்ரூ அவுட்டா என்ன குடுத்துருக்காங்க? ஒரே ஒரு ஃபங்ஷன் தான். ஸோ அதனால என்னோட ஃபங்ஷன் வந்து இங்க பார்த்தீங்கன்னா, π/2 அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு வந்து 3ன்னு கிடைப்பான். ஸோ அதுதான் என்னோட ஃபங்ஷன் 2வா எடுத்துப்பேன். ஓகேவா? இது ஃபங்ஷன் 2. அத தவர மத்த எல்லா இடத்துலயும் என்னோட ஃபங்ஷன் வந்து f1 தான். ஓகேவா? அந்த π/2 பாயிண்ட்ட தவர மத்த எல்லா இடத்துலயும் f1 பாயிண்ட் தான் f1 ஃபங்ஷன் தான் நான் எடுத்துப்பேன். ஸோ அதனால என்னோட ஃபங்ஷன் வந்து இவனா தான் இருந்திருப்பான். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும், ரைட் ஹேண்ட் லிமிட்டும் உங்களுக்கு சேம் வேல்யூவா கிடைக்கிறதுனால, உங்களுக்கு லிமிட் x டெண்ட்ஸ் டூ π/2ன்னே நான் ஸ்ட்ரெய்ட்டாவே எழுதிருவேன். எனக்கு 2ம் அதே வேல்யூ கிடைக்கிறனால, முதல்ல நான் இத மட்டும் 2ம் ஒரே வேல்யூ கிடைக்கிறனால, நான் இத மட்டும் கண்டுபிடிச்சுப்பேன். ஓகேவா? தென் இப்போ இந்த இடத்துல ஃபங்ஷன போடுவேன். k இன்டு காஸ் x டிவைடட் பை π மைனஸ் 2x. இப்போ இந்த ஃபங்ஷன்ல இது ஒரு பாலினாமியல் ஃபங்ஷனு. அதாவது இது ஒரு பாலினாமியல் ஃபங்ஷன், இது ஒரு ட்ரிகோனோமெட்ரிக்கல் ஃபங்ஷனு. ஸோ டைரக்ட்டா நான் இது எவ்ரிவேர் கன்டினியூயஸ். ஸோ அதனால நான் இத டைரக்ட்டா போடலாம். அப்படின்னு போட்டேன்னா, உங்களுக்கு காஸ் π/2 வந்து உங்களுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? என்ன வேல்யூ கிடைக்கும்னா, 0ன்னு கிடைப்பான். ஓகேவா? அதே மாரி π மைனஸ் π உங்களுக்கு ஆப்வியஸா 0/0ன்னு கிடைக்கிறான். ஸோ அப்போ நாம இத டைரக்ட்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணக்கூடாது. இது வந்து இன்டிடெர்மினன்ட் ஃபார்மா வருது. இது வந்து எல் ஹாஸ்பிடல் மெத்தட்லயும் போடலாம். எல் ஹாஸ்பிடல் மெத்தட்ல போட்டனா, ஆ அதுக்கேத்த மாரி இங்க உங்களுக்கு உங்க சிலபஸ்ல எல் ஹாஸ்பிடல் மெத்தட் இங்க டிஃபைன்டா இருந்துச்சுன்னா, எல் ஹாஸ்பிடல் மெத்தட்ல போட்டு ஈஸியா முடிச்சிடலாம். பட் ஆனா, இந்த இடத்துல குடுக்காத பட்சத்தில நம்ம வந்து சின்ன சின்ன வேரியேஷன் குடுத்து மாத்த பார்க்கணும். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்றேன்னா, இது வந்து லைக் எந்த மாரி இருக்கு உங்களுக்கு தோணுது? 0/0 ஃபார்மேட் வர்றதுனால, ஏதாவது பண்ணனா, அது மாத்த முடியுமான்னு பாருங்க. ஏதாவது வேரியேஷன் பண்ண முடியுமா? ஏதாவது ஃபார்முலா உள்ள தூக்கி போட முடியுமா? அப்படின்னு பாருங்க. ஸோ எதுவுமே முடியலன்னா, அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, x π/2 + hன்னு எடுத்துப்பேன். இங்க குடுத்திருக்க வேல்யூ பிளஸ் h. நம்ம ஒரு ஃபங்ஷன் போடுவோம் பார்த்தீங்களா? என்ன ஃபங்ஷனு? நம்ம x/2 ஃபார்மேட்ல நம்ம எழுதுவோம்ல. அந்த இதுல x/2 ஃபார்மேட்ல இருந்துச்சுன்னா, நம்ம வந்து ஃபங்ஷன எப்படி எடுத்துக்கலாம்னா, அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவோம்ல. அந்த மாரி எடுத்துட்டு போக பாருங்க. ஓகேவா? என்ன பண்ண போறேன்னா, லிமிட் h டெண்ட்ஸ் டூ 0 ஆஸ் இந்த இடத்துல x வந்து π/2 எடுக்கும்போது, உங்களோட h ஓட வேல்யூ என்ன கிடைக்கும்னா, 0ன்னு கிடைப்பான். இந்த இடத்துல நான் x வந்து π/2ன்னு கிடைச்சுச்சுன்னா, இங்க π/2 இங்க π/2 கேன்சல் பண்ணா, இங்க h வந்து 0ன்னு கிடைக்கும். டெண்ட்ஸ் டூ 0. ஸோ அதனால நம்ம ஃபங்ஷன எப்படி எழுதுவோம்னா, f ஆஃப் x0 இங்க x0 பிளஸ் hன்னு எழுதுவோம். உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும், ரைட் ஹேண்ட் லிமிட்டும் ஸ்ட்ரெய்ட்டா கண்டுபிடிக்கணும்னா, லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும், ரைட் ஹேண்ட் லிமிட்டும் இங்க சேமா இருக்கனால, நான் பிளஸ் hன்னு எழுதிக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த ஃபார்மேட்ல எழுத பார்ப்பேன். தென் லிமிட் h டெண்ட்ஸ் டூ 0 f ஆஃப் π/2 பிளஸ் hன்னு எழுதிருவேன். ஓகேவா? இப்போ இதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த ஃபங்ஷன்ல ஜஸ்ட் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். ஓகேவா? இப்போ ஃபங்ஷன் என்ன? k இன்டு காஸ் xன்னு இருக்கா? இதானே உங்க ஃபங்ஷனு. காஸ் x இருக்கிற இடத்துல உங்களுக்கு π/2 பிளஸ் hன்னு எழுதிருவேன். டினாமினேட்டர்ல π மைனஸ் 2 இன்டு xோட வேல்யூ π/2 பிளஸ் hன்னு எழுதிருவேன். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுவேன்னா, உங்களோட ஃபங்ஷன் காஸ் π/2 பிளஸ் hன்னு இருக்கு. காஸ் π/2 பிளஸ் hன்னா, இப்போ நமக்கு ஆல் சில்வர் டீ கப்ஸ் இங்க உதவுவான். என்னன்னா, இங்க இருந்து இங்க நான் போகும்போது, ஆலு சில்வர்ன்னு சொல்லும்போது இங்க சைன் வந்து நிப்பான். 90 பிளஸ் ஏதோ ஒரு டிகிரி இருந்துச்சுன்னா, அது சைன் தீட்டாவா ஆயிட்டான். ஓகேவா? ஸோ அத தான் நான் இங்க உள்ள எடுத்துட்டு வரேன். லிமிட் h டெண்ட்ஸ் டூ 0 k இன்டு
சைன் அதுவும் மைனஸ் சைனா இருந்திருப்பான். ஏன்னா, இந்த இடத்துல ஆல் சில்வர். சில்வர்னா சைன் மட்டும் தான் இருந்திருப்பான். அவன் இந்த இடத்துல காசு இந்த இடத்துல வேலிடா இருப்பானா? ஸோ, அதனால நெகட்டிவா இருந்திருப்பான். மைனஸ் சைனு இன்டூ ஹெச்ன்னு எழுதியிருப்பேன். டிவைடட் பை 5 மைனஸ் 5 இன்டூ அதான் -2h நீங்க எழுதியிருப்பேன். ஓகேவா? ஸோ, ஓவராலா உங்க ஃபங்ஷன் வந்து எப்படி இருந்திருக்கும்னா, லிமிட் h டெண்ட்ஸ் டூ 0க்கு k இன்டூ மைனஸ் சைன் h டிவைடட் பை -2hன்னு இருந்திருப்பான். மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணிட்டேன்னா, இந்த ஃபங்ஷன் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஃபார்மேட்லயே இருக்கு. இத மட்டும் பார்த்தீங்கன்னா, தனியா பார்த்தீங்கன்னா, இதுக்கு லிமிட் டெண்ட்ஸ் டூ குடுக்கும்போது, உங்களுக்கு வந்து k/2ன்னு உங்களுக்கு கிடைக்கும். இதான் உங்க ஃபைனல் அவுட்புட். ஓகேவா? ஸோ, இந்த மாரி உங்களுக்கு கிராதகமா கொஸ்டின் கேட்டிருந்தானா, இந்த 0/0 கேட்டிருந்தானா, நீங்க ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் கொஸ்டின்ல ஏதாவது மாத்த முடியுமான்னு பாருங்க, ட்ரிகனாமெட்ரிக்கல் ஃபார்முலாஸ வச்சு. அப்படியும் இல்லையா, இந்த மாரி ஃபார்முலாவ அதான் f(x0+h) அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு, டைரக்ட்டா கொஸ்டின முடிச்சு விட்டுருங்க. ஓகேவா? இந்த கொஸ்டின் வந்து என்சிஇஆர்டில கேட்டிருக்காய்ங்க. ஸோ, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? இப்போ இந்த 23வது கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்கான்? ப்ரூவ் த ஃபங்ஷன். அப்போ ஆல்ரெடி சொல்ட்டாங்க, இந்த ஃபங்ஷன் வந்து டிஸ்கன்டினியூயஸ்.